மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் ஏனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது மங்கையராய் பிறப்பதற்கே என்பதில் முதல் பகுதியை பற்றி பார்த்தோம். இந்த உலகமானது பறந்து விரிந்த ஒரு திடல். அதில் ஆடுபவர்களும் இருக்கின்றார்கள், பாடுபவர்களும் இருக்கின்றார்கள், மற்ற திறமைகளை காட்டுபவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுள் வென்றவர்களே மிகுதியாக இருக்கின்றார்கள். அதனைத்தான் ஆளுமை என்று சொல்கின்றோம். அத்தகைய ஆளுமை மிக்க பெண்களுள் ஒரு சிலரை பற்றி நாம் நேற்று பார்த்தோம். தமிழரினுடைய பெருமையை உலக அரங்கான ஐநாவையில் பரப்பும் வகையில் அங்கு தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர். காற்றினிலே வரும் கீதமாய் மக்கள் மனத்தில் நீங்கா இடம் பெற்றவர். இசை பேரரசி என்று நேரு பெருமகனாரால் அழைக்கப்பட்ட MS சுப்புலட்சுமி, மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. இசை சூழலில் வளர்ந்தார். அவருடைய தாய் வீணை கலைஞரான அவருடைய தாய்தான் அவருக்கு முதல் குரு. 10 வயதாக இருக்கும் பொழுது இசைத்தட்டுக்காக பாடலை பாடி பதிவு செய்தார். இசை மேதைகளினுடைய வழிகாட்டுதல்களில் அவர் தன்னை வளர்த்து கொண்டார். 5ஆம் வகுப்பு வரைதான் கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. 17 வயதில் சென்னை மியூசிக் அகாதமியில் மேதைகள் பலர் முன்பு கச்சேரிகள் செய்து பாராட்டை பெற்றார். அதன் பிறகு திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவரை தேடி வந்தது. மீரா என்ற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தது. அதுதான் அவருடைய கடைசி திரைப்படமாகவும் அமைந்தது. காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலிய பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. ஒருமுறை காந்தியடிகளை தில்லியில் சந்தித்த பொழுது ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை பாடினார். 1954 தாமரை அணி என்ற விருதையும் பெற்றபொழுது அவரை தொட்டு தடவி பாராட்டிய பார்வை இழந்த ஹெலன் கெல்லரை அவரால் மறக்க முடியவில்லை. 1963 இங்கிலாந்திலும் 1966 ஐநா சபையிலும் இவர் பாடினார். அதே ஆண்டில் அவருடைய குரலில் பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் ஒலிக்கத் தொடங்கியது. 1974 நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே என்ற விருது அவருடைய இசைக்கு கிடைத்த மகுடம். அந்த விருது பெறுகின்ற முதல் இசைக்கலைஞராகவும் இவர் ஆனார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி ஆகிய இந்திய மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் இவர் பாடியிருக்கின்றார். இந்தியா மிக உயரிய விருதான இந்திய மாமணி என்ற விருதை அளித்து அவருக்கு சிறப்பு செய்தது. ஒரு பெண் நினைத்தாள், முயன்றாள், முன்னேறலாம், வெல்லலாம். நீங்களும் முயலுங்கள், முன்னேறுங்கள், வெல்லுங்கள் என்று கூறினார். அடுத்தது, பொதுவெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்று சட்டம் இயற்றப்பட்டு இருந்த காலத்தில் தன்னுடைய நடன வாழ்வை தொடங்கியவர். நாட்டியம் ஆடுவது கீழ்மையானது என்ற எண்ணம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பரவலாக இருந்த அந்த நிலையை மாற்றியவர். இந்திய அரசின் தாமரை செவ்வணி என்ற விருதை பெற்றவர் பால சரஸ்வதி அவர்கள். 7 வயதாக இருக்கும் பொழுது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக முதலில் மேடை ஏறினார். 15 வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் என்ற அரங்கில் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. அவருடைய நடனத்தை பார்த்த பிறகே மரபு சார்ந்த நாட்டியத்தை பலரும் தீவிரமாக வரவேற்க தொடங்கினார்கள்.
சென்னையில் அவருடைய நாட்டிய கச்சேரியை பார்த்த பண்டிட் ரவிசங்கர் மிகவும் பாராட்டினார். அவருடைய தம்பியின் மூலமாக வட இந்தியாவின் பல இடங்களில் நடனமாடுகின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. ஐரோப்பா, அமெரிக்கா முதலிய வெளிநாடுகளிலும் நடன நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கின்றார். டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக நடனமாடினார். பரதநாட்டிய கலையை முறையாக அணுகினால் ஆன்மீக பட்டறிவை நடனத்தால் வழங்க முடியும். அதை தானும் உணர்ந்து மற்றவர்களுக்கும் உணர்த்தி இருக்கின்றார் பால சரஸ்வதி அவர்கள். இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். இன்று நாம் காண்பது எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களையும், கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களையும், மதுரை சின்னப்பிள்ளை, இந்த 3 பெண் ஆளுமைகளை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களை? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 173 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. அடுத்தபடியாக, ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து பெண் என்ற வகையில் குடும்ப அமைப்பின் நெருக்கடிகளை எதிர்கொண்டு தம்மை ஒரு இலக்கியவாதியாக அடையாளப்படுத்தியவர். தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகள் எழுதியவர். புதினங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், குறுநாவல், குழந்தை இலக்கியம், வரலாற்று நூல் என எழுத்துலகினுடைய எல்லா தளங்களிலும் தடம் பதித்தவர். வேருக்கு நீர் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். இத்தகைய பெருமைமிக்க எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனை நம் கண்களுக்கு காட்சிப்படுத்த வருகின்றார் 9ஆம் வகுப்பு மாணவி வளர்மதி அவர்கள். என் பள்ளிப் பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன. வணக்கம். அவருடைய பள்ளி பருவத்தினுடைய பசுமை மாறா நினைவுகளானது நெஞ்சில் எழுகின்றனவாம். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் 1925ஆம் ஆண்டு பிறந்தவர். திருச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய முசிறி என்ற ஊரில் பிறந்தவர். பெண்கள் என்றால் குடும்பக்கதை எழுத வேண்டும் என்ற படிமத்தை உடைத்து சமூக சிக்கல்களை கதைகளாக எழுதினேன். நான் கற்பனையாக எழுத விரும்பவில்லை. சமூகத்தில் இடர்பட்ட மக்களை பற்றி எழுதும் முன்பு அந்த மக்கள் வாழுகின்ற பகுதிக்குள் சென்று களப்பணியாற்றி கதைகளை உருவாக்கினேன். பெண் எழுத்தாளர்கள் என்றாலே அவர்கள் குடும்பத்தை பற்றிய கதைகளைத்தான் எழுத வேண்டும். ஏதேனும் ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய கதை பகுதிகளை மட்டும்தான் எழுத வேண்டும் என்ற ஒரு படிமம், ஒரு உருவம் இருந்தது. அந்த படிமத்தை உடைத்து சமூகத்தில் நிகழக்கூடிய சிக்கல்களை, சீர்கேடுகளை கதைகளாக எழுதியவர். அதுவும் கற்பனையாக எழுதுவதற்கு இவர் விரும்பவில்லை. உண்மை சம்பவத்தை மையமாக வைத்துதான் இவர் தன்னுடைய எழுத்துப் பணியை தொடங்கினார். சமூகத்தில் துன்பப்பட்டு இருக்கக்கூடிய, பல இன்னல்களை அடைந்திருக்கக்கூடிய மக்களை பற்றி எழுதுவதற்கு முன்னதாக அந்த மக்கள் வாழுகின்ற பகுதிக்குள் சென்று அங்கே நேரடியாக அவர்களோடு களப்பணியாற்றி அவர்கள் சொல்லுகின்ற செய்திகளை சேகரித்து அவற்றை வைத்து கதைகளாக இவர் அதனை உருவாக்கியிருக்கின்றார். எப்போதும் ஓர் ஒளிப்பதிவு கருவியுடனே இருப்பேன். எனது கள ஆய்வு புதினங்கள் ஒவ்வொன்றும் மக்களை சேர வேண்டும் என்றே நினைப்பேன். இவர் எங்கு சென்றாலும் சரி, அவருடனே ஓர் ஒளிப்பதிவு கருவியானது இருக்கும். அவருடைய கள ஆய்வு புதினங்கள் ஒவ்வொன்றுமே மக்களை சென்று சேர வேண்டும் என்றே நினைக்கக்கூடியவர். நான் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற பாரதியின் வரலாற்று புதினம் அனைவராலும் பாராட்டப்பெற்ற ஒன்றாகும்.
இவர் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரினுடைய வரலாற்று புதினம் அனைவராலும் பாராட்டக்கூடிய ஒரு நூலாக அமைந்தது. அதேபோல தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பளத் தொழிலாளர்களினுடைய உவர்ப்பு வாழ்க்கையை கரிப்பு மணிகள் புதினமாக ஆக்கினேன். தூத்துக்குடிக்கு சென்று பல மாதங்கள் அங்கேயே தங்கியிருந்து உப்பளத் தொழில் செய்கின்ற அந்த உப்பளத் தொழிலாளர்களினுடைய உவர்ப்பு வாழ்க்கையை, உவர்ப்புச் சுவை நிறைந்திருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையை கரிப்பு மணிகள் என்ற புதினமாக இவர் படைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது நீலகிரியில் வாழுகின்ற படுகர் என்ற பழங்குடியின மக்களினுடைய வாழ்வியல் மாற்றங்களை பற்றி இவர் பதிவு செய்ததுதான் குறிஞ்சி தேன் என்ற புதினமானது. அதோடு கடலோரப் பகுதிகளில் வாழக்கூடிய மீனவர்களினுடைய வாழ்வியல் சிக்கல்களை பேசுவது அலைவாய் கரையில் என்ற புதினம். அது மட்டுமல்லாது அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்கள், எந்த ஒரு அமைப்பையும் சார்ந்திருக்காத வேளாண் தொழிலாளர்களினுடைய உழவர்களினுடைய முளைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டி எழுதப்பட்ட புதினங்கள்தான் சேற்றில் மனிதர்கள் வேர்க்கு நீர் என்ற புதினங்கள். இதில் வேர்க்கு நீர் என்ற புதினத்திற்கு 1973ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி என்ற விருதானது வழங்கப்பட்டது. அந்த விருதினை பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் இவர்தான். அதோடு கலைமகள் விருதும் திருவிக விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. உங்களை போன்று இருக்கக்கூடிய குழந்தைகள் தீப்பெட்டி தொழிலில் அவர்களை முடக்கி தீக்குச்சிகளை அந்த பெட்டியில் எப்படி அடைக்கின்றார்களோ அதனை போன்று அந்த குழந்தைகளினுடைய உடலையும் அவர்களுடைய மனதையும் நொறுக்குகின்ற அந்த அவல உலகத்தை கூட்டுக்குஞ்சுகள் என்ற புதினமாக இவர் மாற்றியமைத்தார். அதன் பிறகுதான் அந்த குழந்தைகளினுடைய அவல நிலையானது அனைவருக்கும் தெரிய வந்தது. அதே போன்று பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எதற்காக பெண் குழந்தைகளை கொலை செய்கின்றார்கள், பெண் சிசு கொலை என்பது எதற்காக நடைபெறுகின்றது என்பதை பற்றி நேரில் ஆய்வு செய்து அவர் எழுதியதுதான் மண்ணகத்து பூந்துளிகள் என்ற புதினமானது. இப்படி சமூகத்தில் நிகழக்கூடிய அவலங்களை உற்று நோக்கி என்னுடைய எழுத்தின் வழியாக அவற்றை கட்டவிழ்த்து இந்த உலகத்திற்கு நான் காட்டியிருக்கின்றேன். கரிப்பு மணிகள், குறிஞ்சி தேன், அலைவாய் கரையில், சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர், கூட்டு குஞ்சுகள், மண்ணகத்து பூந்துளிகள், இது போன்ற பல புதினங்கள் வாயிலாக இந்த சமூகத்தில் நிகழக்கூடிய அவலங்களை என்னுடைய எழுத்தின் வழியாக இந்த உலகத்திற்கு நான் சுட்டிக்காட்டியிருக்கின்றேன். என்னுடைய எழுத்துக்களில் நேர்மையான சினம், அறச்சீற்றம் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் எழுதுகின்றீர்கள் என்றால் உங்களுடைய எழுத்துகளில் ஒரு நேர்மையான சினம் இருக்க வேண்டும், ஒரு நேர்மையான கோபம் இருக்க வேண்டும், அறச்சீற்றம் அதில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்று சொல்கின்றார் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தொகுப்பாளர். கற்பனை கதைகளை எழுதுவதற்கு பதிலாக களத்திற்கே நேரடியாக சென்று அங்கே நடைபெறுகின்ற உண்மையான நிகழ்வுகளை நமக்கு நூல்களாக தந்த ராஜம் கிருஷ்ணனை போன்று வேடமிட்டு வந்த மாணவி வளர்மதிக்கு நன்றியை கூறுகின்றோம் என்று கூறுகின்றார். இவர் நேரடியாக களப்பணி செய்து
உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து தன்னுடைய படைப்புகளை படைத்திருக்கின்றார். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது என்றால் இந்த புதினங்கள் கிடைக்கின்றது என்றால் அவற்றை படித்து பாருங்கள். அவை அனைத்துமே உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டவைதான். நன்றி. உள்ள வலுவுடன் இன்று வரை களத்தில் நிற்கும் போராளி. மதுரையின் முதல் பட்டதாரி பெண். இந்திய அரசின் தாமரை திரு விருது, ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது என பல உயரிய விருதுகளை பெற்று பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்தவர். தன்னுடைய உள்ளத்தில் வலுவோடு இன்று வரைக்கும் களத்தில் நின்று போராடுகின்ற ஒரு போராளி. மதுரை மாநகரத்தினுடைய முதல் பட்டதாரி பெண். இந்திய அரசினுடைய தாமரை திரு விருதையும், ஸ்வீடன் அரசினுடைய வாழ்வுரிமை விருதையும், சுவிட்சர்லாந்து அரசினுடைய காந்தி அமைதி விருதையும் மற்றும் இந்திய அரசின் சமீபத்தில் பத்மபூஷன் என்ற விருதையும் பெற்று பல உயரிய விருதுகளை பெற்று பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்த ஒரு பெருமகனார். அவர்தான் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என்பவர். மாணவி அன்பரசி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனாக பேச வருகின்றார். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் 16/6/1926 அன்று பிறந்தவர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பட்டிவீரன்பட்டி என்ற ஊரில் பிறந்தவர். ராமசாமி நாகம்மாள் ஆகிய இணையருக்கு மகளாக பிறந்தவர்தான் கிருஷ்ணம்மாள். வணக்கம். நாட்டின் விடுதலைக்கு முன்பு கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் போராடி கற்றேன். கல்லூரி பருவத்தில் காந்திய சிந்தனையில் கவரப்பட்டேன். அவரது சர்வோதய இயக்கத்தில் களப்பணி ஆற்றினேன். ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கு பெற்றேன். நாட்டின் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தேன். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் நாட்டினுடைய விடுதலைக்கு முன்பு பெண்களுக்கு கல்வி என்பது மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் போராடி இவர் கல்வியை கற்றிருக்கின்றார். கல்லூரியில் படிக்கும் பொழுது காந்தியடிகளினுடைய சிந்தனையில் இவர் ஈர்க்கப்பட்டார். அதன் பிறகு காந்தியடிகளினுடைய சர்வோதயா என்ற இயக்கத்தில் களப்பணி ஆற்றியிருக்கின்றார். 1930 ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் பங்கு பெற்றார். இவருடைய கணவரோடு இணைந்து நாட்டினுடைய விடுதலைக்கு பிறகு இவருடைய கணவர் ஜெகநாதன் அவரோடு இணைந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தார். பூமிதான இயக்கம் இது ஆச்சாரிய வினோபா பாவே அவருடைய கொள்கை. அதாவது நிலத்தை உழுபவர்களுக்கே அந்த நிலமானது சொந்தம். ஒருவரிடம் ஏராளமான நிலங்கள் இருக்கின்றதென்றால் அந்த நிலங்களில் யார் உழவு தொழிலை செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அந்த நிலமானது சொந்தம் என்ற ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம் என்பது 1950 மற்றும் 1952 அந்த 2 ஆண்டுகளில் இந்த இயக்கமானது நடைபெற்றது. அந்த இயக்கத்தை தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் சரி, உழவர்களுக்கு வேறு பணிகள் மூலமாக வருமானம் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்தார் இவர். நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள். உங்களுடைய ஆற்றலை, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், உங்களுடைய சக்தி என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள்.
உங்களால் எதையும் சாதிக்க இயலும். உங்களால் எதையும் சாதிக்க முடியும். மாணவிகளே, உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல், உங்களுடைய திறமை என்ன என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களால் எவற்றையும் சாதிக்க முடியும். சாதிப்பதற்கு ஒரு எல்லை என்பதே கிடையாது. இவர்தான் சாதிக்க வேண்டும், அவர்தான் சாதிக்க வேண்டும் என்று இல்லை. ஆடவருக்கு நிகராக பெண்களும் சாதனை செய்ய முடியும். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் சாதனை செய்யவில்லையாம். கல்வி மறுக்கப்பட்ட காலத்திலேயே போராடி கல்வியை கற்றிருக்கின்றார். பல போராட்டங்களில் பங்கு பெற்று இருக்கின்றார். இன்று வரை களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 94 வயது ஆகின்றது அவருக்கு. இருந்தாலும் இன்று வரை களத்தில் நின்று போராடி கொண்டே இருக்கின்றார். அவரே அந்த அளவிற்கு போராடும் பொழுது, பல சாதனைகள் புரியும் பொழுது, பல விருதுகளை பெறும் பொழுது, ஏன் நம்மால் சாதனை செய்ய முடியாதாம்? முடியும். நம்மாலும் சாதிக்க முடியும். நம்மிடம் இருக்கக்கூடிய ஆற்றலை நாம் உணர்ந்து கொண்டு நம்மீது நாமே நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் சாதிக்க முடியும். நன்றி. காந்தியடிகளுடனும் வினோபாபாவேயுடனும் பணியாற்றி இன்னமும் நம் நாட்டு மக்களுக்காக உழைக்கும் கிருஷ்ணம்மாள் அம்மையாரை கண்முன்னே கொண்டு வந்த மாணவி அன்பரசிக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு மகளிர் நாள் விழா மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 8ஆம் நாள் கொண்டாடப்படுகின்றது உலக மகளிர் தினமானது. அந்த மகளிர் தின விழா மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்நிகழ்வை மேலும் மெருகேற்ற நம் மண்ணினுடைய மனம் கமழ வருகின்றார். பள்ளி பருவத்தில் பாடம் பயிலவில்லை என்றாலும் சரி, தன்னுடைய பட்டறிவினால், தன்னுடைய அனுபவ அறிவினால் இவர் கற்றுக்கொண்டவை ஆயிரம். பள்ளிக்கு சென்று பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக இவர் பலவற்றை கற்றிருக்கின்றார். எழுத படிக்க தெரியாத இவரை பற்றி எழுதாத ஊடகங்களே இல்லை. முதுமை பருவத்தில் பயணித்தாலும் அவர் இன்னும் சின்ன பிள்ளைதான். மதுரை சின்னப்பிள்ளை அவருடைய வேடம் அணிந்து வருகின்றார் 9ஆம் வகுப்பு மாணவி மாதவி. இங்கே குடியிருக்கிற எல்லாருக்கும் வணக்கமுங்க. ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. நான் பள்ளிக்கூடம் எல்லாம் போனதில்லைங்க. இங்கே குடியிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய மனதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் பள்ளிக்கெல்லாம் சென்று கல்வி கற்றதில்லை. முதலில் பெண்கள் எல்லாம் குழுவாக சேர்ந்தோம். விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்தோம். கூலி வேலைக்கு ஆளுகளை சேர்த்து நடவு, களை எடுப்பு, அறுவடை போன்ற பணிகளை செய்தோம். வர்ற கூலியை சரிசமமாக பிரித்து கொடுத்தோம். இதில் வயசானவங்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் சேர்த்து வேலை கொடுத்து அவங்க குடும்பத்துக்கும் உதவியாக இருந்தோம். இதை பற்றி கேள்விப்பட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் கண்மாயில் மீன் பிடிக்கிற குத்தகையை எங்களுக்கு கொடுத்தாரு. 2004ஆம் வருஷம் சுனாமி வந்து ஊரெல்லாம் பாதிப்பு அடைஞ்சப்போ நாங்கள் குழுவாக போய் மீட்பு பணியெல்லாம் செஞ்சோம். மதுரை சின்னப்பிள்ளை இளம் வயதிலேயே அவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. அவருடைய கணவர் இறந்துவிட எதிர்பாராத விதமாக அவருடைய தந்தையும் இறந்து விட்டார். அதன் பிறகு வேறு யாரும் இல்லை என்ற நிலைக்கு வந்த பொழுது தானாகவே உழைத்து சம்பாதிக்க ஆரம்பித்தார்.
தன்னை போன்றே துயரப்படுபவர்கள் ஏராளமானோர் இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிலக்கிழார்களிடம் சென்று அவர்களுடைய நிலங்களை குத்தகைக்கு எடுத்தார்கள். அதன் பிறகு கூலி வேலைக்கு ஆட்களை சேர்த்து கொண்டு குழுவாக சேர்ந்து செயல்பட்டார்கள். நடவு நடுவது, களை எடுப்பது, அறுவடை செய்வது போன்ற வேலைகள் அனைத்துமே அவர்கள் அனைவரும் பகிர்ந்து செய்தார்கள். கிடைத்த வருமானத்தை சரிசமமாக அனைவருக்கும் பிரித்து கொடுத்தார்கள். அப்படி அவர்கள் சேர்ந்த குழுவில் வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவர்களையும் சேர்த்து அவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்தார் மதுரை சின்னப்பிள்ளை. இதன் மூலமாக அவர்களுடைய குடும்பத்திற்கும் பேருதவியாக இருந்தது. இவர் செய்கின்ற இந்த பணியை பற்றி கேள்விப்பட்ட மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அங்கே இருக்கக்கூடிய கண்மாயில் குளத்தில் மீன் பிடிக்கின்ற குத்தகையை சின்னப்பிள்ளைக்கு கொடுத்தார். அதன் பிறகு 2004ஆம் வருடம் சுனாமி வந்தபொழுது ஊர் முழுவதுமே பெரும் பாதிப்பு அடைந்தது. அப்பொழுது இவர்கள் ஒரு குழுவாக சென்று அங்கு மீட்பு பணிகளை செய்தார்கள். காசு சேர்த்து குழு ஒன்று ஆரம்பித்து களஞ்சியம்னு பேர் வச்சோம். 10 பேரோடு ஆரம்பித்த மகளிர் குழு இன்றைக்கி பல மாநிலங்களுக்கு போய் பல லட்சம் பேரோட வேலை செய்யுது. எத்தனையோ பேரோட குடும்பத்தை இந்த குழு தான் தாங்கிட்டு இருக்குது. 30 ஆண்டுகளாக முகம் சுளிக்காமல் வேலை செஞ்சுட்டு வரேன். வேறு என்னத்தை நான் சொல்லேன். பிறப்புக்கு ஒரு பொருள் கிடைக்கிற மாதிரி வேலை செஞ்சாச்சு. நீங்கள் எல்லாம் நல்லா படிங்க, உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது பண்ணுங்க. அதன் பிறகு பணம் சேர்த்து ஒரு குழு ஒன்றை ஆரம்பித்தோம். அந்த குழுவிற்கு களஞ்சியம் என்று பெயர் வைத்தோம். ஏனென்றால் தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் தஞ்சாவூர், அதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர்தான் மதுரை. ஏன் நாம் இந்த குழுவுக்கு களஞ்சியம் என்று பெயர் வைக்கக்கூடாது என்று களஞ்சியம் என்று பெயரை வைத்தார்கள். ஒரு 10 பேரோடு ஆரம்பித்தார்கள் அந்த மகளிர் குழுவானது. அது இன்றைக்கு பல மாநிலங்களுக்கு சென்று விட்டது. அசாம், பீகார், மேற்கு வங்காளம், கர்நாடகா, ஆந்திரா போன்ற பல மாநிலங்களுக்கு இவருடைய குழுக்களானது பரவ ஆரம்பித்து இன்றைக்கு பல லட்சம் பெண்களோடு வேலை செய்கின்றது அந்த குழுவானது. பல லட்சம் பெண்கள் அந்த களஞ்சியம் என்ற குழுவில் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். பல பேரோட குடும்பத்தை அந்த குழுதான் தாங்கிக் கொண்டே இருக்கின்றது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக முகம் சுளிக்காமல் நான் வேலை செய்து கொண்டு வருகின்றேன். அந்த குழுவிற்கெல்லாம் இவர்தான் தலைமை பொறுப்பில் இருந்து அந்த குழுவை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். இதில் வேறென்ன நான் சொல்வது? என்னுடைய பிறப்புக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கின்ற மாதிரி ஒரு வேலை செய்துவிட்டேன். நீங்கள் அனைவரும் நன்றாக படியுங்கள், உங்களுடைய வீட்டுக்கும் உங்களுடைய நாட்டிற்கும் நல்லது செய்யுங்கள் என்று சொல்கின்றார். அவரிடம் தொகுப்பாளர் ஒரு கேள்வி கேட்கின்றார். சின்ன பிள்ளையம்மா, உங்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? இந்தியாவின் முதன்மை அமைச்சரிடம் நீங்கள் விருது வாங்கியதை சொல்லவே இல்லையே. இந்தியாவினுடைய முதன்மை அமைச்சர் யார்? பிரதமர். இந்தியாவினுடைய முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரதமரிடம், அப்பொழுது பிரதமராக இருந்தவர் வாஜ்பாய் அவர்கள், அவரிடம் விருது வாங்கியதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே என்று கேட்கின்றார். அதற்கு சின்னப்பிள்ளை சொல்கின்றார், டெல்லியில் விருது வாங்கும் பொழுது மதுரை சின்னப்பிள்ளைன்னு அவர் கூப்பிட்ட உடனே என் கண்ணிலிருந்து கண்ணீரே வந்துருச்சு. நாட்டுக்கே பெரிய தலைவர் அவர். விருதை கொடுத்துட்டு பொசுக்குன்னு என் காலில் விழுந்துட்டார். எனக்கு மேலு காலெல்லாம் ஆடிப்போச்சு. நான் போயிட்டு வரேன். கண்களை துடைத்து கொள்கிறார். டெல்லியில் விருது வழங்கக்கூடிய ஒரு விழாவானது நடைபெற்றது. ஸ்ரீ சக்தி புரஸ்கார் என்ற விருது.
அதனை வாஜ்பாய் அவர்கள், அன்றைய தினம் பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் மதுரை சின்னப்பிள்ளை என்று அவரை கூப்பிட்டார். 1999 அவர் கூப்பிட்ட உடனேயே இவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்துவிட்டது. இந்த நாட்டினுடைய பிரதமர், அதிலும் இவரை விட வயதில் மூத்தவர், திடீரென்று அவருடைய காலில் விழுந்து விட்டார். யார்? பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் மதுரை சின்னப்பிள்ளையினுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகின்றார் வாஜ்பாய் அவர்கள். எப்படி பாருங்கள், அவரில் காலில் விழுந்தவுடனேயே எனக்கு என்னுடைய உடலெல்லாம் ஆடிப்போய் விட்டது என்று சொல்கின்றார். நம் இந்திய நாட்டினுடைய நடுவண் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களினுடைய கைகளால் பெண் ஆற்றல் விருது, ஸ்ரீ சக்தி புரஸ்கார் என்ற விருது 1999 பெற்றதோடு தமிழக அரசினுடைய ஔவை விருதையும் 2018, தூர்தர்ஷனினுடைய பொதுகை விருது 2007 பெற்றிருக்கின்றார். அண்மையில்தான் 2019 தாமரை திரு பத்மஸ்ரீ என்ற விருதும் இவருக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது. இப்படி பல விருதுகளை பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்றார் மதுரை சின்னப்பிள்ளை அவர்கள். இன்னும் மகளிரினுடைய வாழ்வு மேம்பட தொடர்ந்து பாடுபட்டு வருகின்ற சின்னப்பிள்ளை வேடமணிந்து வந்து தன்னுடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய மாதவி மாணவிக்கு நன்றி. சமுதாயத்திற்கு உழைத்த மகளிரை பற்றி மாறுபடத்தில் அறிமுகப்படுத்திய நிகழ்வு இனிதேயத்துடன் நிறைவடைகின்றது. நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது மங்கையராய் பிறப்பதற்கே என்பதில் 3 பெண் ஆளுமைகளை பற்றி பார்த்தோம். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் எளிமையான குடும்பத்தில் பிறந்து பெண் என்ற வகையில் குடும்ப அமைப்பினுடைய நெருக்கடிகளை எதிர்கொண்டு தம்மை ஓர் இலக்கியவாதியாக அடையாளப்படுத்தியவர். பெண்கள் என்றால் குடும்பக் கதை எழுத வேண்டும் என்ற படிமத்தை உடைத்து சமூக சிக்கல்களை கதைகளாக எழுதியவர். சமூகத்தில் இடர்படுகின்ற மக்களை பற்றி எழுதும் முன்பே அந்த மக்கள் வாழுகின்ற பகுதிக்கு சென்று களப்பணியாற்றி கதைகளாக உருவாக்கியவர். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற பாரதியினுடைய வரலாற்று புதினம் அனைவரையும் பாராட்டை பெற்ற ஒன்று. தூத்துக்குடியில் உள்ள உப்பளத் தொழிலாளர்களினுடைய வாழ்க்கையை கரிப்பு மணிகள் என்ற புதினமாகவும், படுகரின மக்களினுடைய வாழ்வியல் மாற்றங்களை குறிஞ்சித்தேன் என்ற புதினமாகவும், கடலோர மீனவர்களினுடைய வாழ்வியல் சிக்கல்களை அலைவாய் கரையில் என்ற புதினமாகவும், அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களினுடைய உழைப்பு சுரண்டப்படுவதை சேற்றில் மனிதர்கள் வேர்க்கு நீராகிய புதினங்களாகவும் எழுதியிருக்கின்றார். எழுத்துக்களில் நேர்மையான சிரம், அறச்சீற்றம் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வேண்டுகோள். உள்ள வலுவுடன் களத்தில் நிற்கக்கூடிய போராளி, மதுரையினுடைய முதல் பட்டதாரி பெண், இந்திய அரசினுடைய தாமரை திருவிருது, ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது என்ற பல விருதுகளை பெற்றவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள். கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் போராடி கல்வியை கற்றவர். கல்லூரி பருவத்தில் காந்திய சிந்தனையில் கவரப்பட்டு அவருடைய சர்வோதயா என்ற இயக்கத்தில் பணியாற்றினவர். நாட்டினுடைய விடுதலைக்கு பிறகு கணவரோடு இணைந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தார். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் என்பதை தொடங்கி வேளாண்மை இல்லாத காலகட்டத்திலும் உழவர்களுக்கு வேறு பணிகள் மூலமாக வருமானம் கிடைக்க ஏற்பாடு செய்தவர். உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்பதுதான் அவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியானது. காந்தியடிகளுடனும் வினோபாவையுடனும் பணியாற்றி இன்றும் நம்முடைய நாட்டு மக்களுக்காக உழைக்கின்றார் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அடுத்து நாம் காண்பது மதுரை சின்னப்பிள்ளை. அவர் பள்ளிக்கூடத்திற்கு சென்றதில்லை.
பெண்கள் அனைவரும் ஒரு குழுவினராக சேர்ந்து ஒரு குழு ஒன்று ஆரம்பித்தார்கள். விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து கூலி வேலைக்கு ஆள்களை சேர்த்து நடவு, களையெடுப்பு, அறுவடை போன்ற பணிகளை செய்தார்கள். வருகின்ற கூலியை சரிசமமாக பிரித்து கொடுத்தார்கள். இதில் வயதானவர்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் வேலைக்கு சேர்த்து அவர்களுடைய குடும்பத்திற்கு உதவியாக இருந்தார்கள். ஒரு குழு ஒன்று ஆரம்பித்து களஞ்சியம் என்று பெயர் வைத்தார்கள். 10 பேரோடு ஆரம்பித்த மகளிர் குழு இன்றைக்கு பல மாநிலங்களுக்கு சென்று பல லட்சம் பேரோடு வேலை செய்கின்றது. எத்தனையோ குடும்பங்களை இந்த குழுதான் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது. பல விருதுகளை பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்றார் மதுரை சின்னப்பிள்ளை அவர்கள். இவர்களை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமே 173, 174 மற்றும் 175. பக்கமே 173 மோகனா பால சரஸ்வதி என்பதில் ஆரம்பித்து பக்கமே 175 சமுதாயத்திற்கு உழைத்த மகளிரை பற்றி மாறுபடத்தில் அறிமுகப்படுத்திய நிகழ்வு இனிதேயத்துடன் நிறைவடைகின்றது என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 179. பக்கமே 179 நெடுவினா, 3வது நெடுவினா. சிலப்பதிகார மருவூர்ப்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக என்ற நெடுவினா. அந்த நெடுவினாவிற்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கமே 253 இடம்பெற்றுள்ளது. சிலப்பதிகார வணிக வீதிகள். சிலப்பதிகாரத்தில் வணிகம் செய்ய வீதிகளே இடமாக அமைந்திருந்தது. வணிகர்கள் பொருள்களை கூவி விற்பதையும் காண முடிகிறது. மக்கள் தெருக்களில் அமர்ந்து எவ்வகையான விளம்பரங்களுமின்றி வணிகம் செய்தனர். மருவூர்ப்பாக்க வணிக வீதிகளில் பல வகையான பொருள்களை வணிகம் செய்ய தொல் வாணிக குடியினரை காண முடிகின்றது. தங்கமும் இரத்தினமும் வெள்ளி, செம்பு, இரும்பு என எல்லா பொருள்களும் கிடைத்ததையும், அரிசி வகையான தானியங்கள், உப்பு, இறைச்சி என்பதுடன் பிட்டு, அப்பம் விற்போரையும் காண முடிந்தது என்பது வரைக்கும் எழுதி கொள்ளுங்கள். அந்த வினா முழுமையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது அந்த முதல் பத்தி வரைக்கும் மட்டும், படிப்பது முழுமையும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.